ஹாய். அருணகிரிநாதருடைய ஒரு அருமையான பாடல் வரி. அவ்வளோ சக்தி வாய்ந்த வரிகள். சூரசம்ஹாரம் போது 6 நாள் சஷ்டி விரதத்தில் நம்ம உடம்பு அவ்வளோ முடியலனாலும் பசிக்காது. அந்த சரவணபவ முருகரை நினச்சிட்டே இருக்கும் போது பசி எடுக்காது. அதில் ஒரு நாள் இந்த வரி ரொம்ப 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 விசேஷமான வரி. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. நாள் என் செய்யும். இன்னைக்கு நாள் தான் நம்மளை என்ன செஞ்சிடும், இல்லை கோல் என்ன செஞ்சிடும், இல்லை வினை என்ன செஞ்சிடும், இல்லை கொடும் கூற்று என்ன செஞ்சு குமரேசர் இருக்க போது அது ரொம்ப ரொம்ப விசேஷமான வரி. அப்படின்னா அந்த கந்த சஷ்டி திருவிழா, அந்த கந்த சஷ்டி திருவிழாவில் சம்ஹாரம், சூரன் முருகனை இவன் ஒரு சின்ன பையன் தானே, இவனால் என்ன முடியும், இவன் நம்மளை விட வலிமை குறைந்தவன் அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் முருகன் அவனை கொல்லணும்னு நினைக்கல, அவனை சம்ஹாரம் செஞ்சு தன் வசமாக்கி கொண்டார். ஸோ எதிரியை தன் வசமாக்கி கொண்ட கருணை கடல் அந்த முருகப்பெருமானுடைய சஷ்டி திருவிழாவில், கந்த சஷ்டி விழாவில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏன்னா இந்த குமரேசரை நினச்சிக்கிட்டே நம்ம இருக்கும்போது நமக்கு யாராவது கெடுதல் தீயவை நினைக்கணும்னு நினச்சாவே அந்த முருகர் எப்படி நிற்பாராம். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஸோ இந்த கோள்கள் நவக்கோள்களோ இல்லை நாளோ இல்லை வினைகளோ இல்லை கொடும் கூற்றோ இல்லை யார் உங்களுக்கு என்ன ஒரு கெடுதல் செய்யணும்னு நினச்சா இந்த முருகர் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் உங்களை காத்தருள்வார். ஸோ ரொம்ப அற்புதமான பாடல் வரி. இந்த பாடல் வரிக்கு முருகன் அப்படியே ஓடோடி வருவார். ஸோ இந்த பாடல் வரி இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.